வணக்கம் மக்களே, மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஏஞ்சல் ஒன், இவங்க ₹1.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா March 27 கொடுத்திருக்காங்க. ஸ்ரத்தா பிரைம் இவங்களோட போர்ட் 9,700 lakhsக்கான ஃபண்ட் ரைஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க ரைட் இஷ்யூ மூலமா. ஸோ இந்த பணத்தை இவங்க ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறதா இருக்காங்க. ஸோ ரைட் இஷ்யூக்கான ஃபர்தர் டீடைல்ஸை கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. ஸோ கமர்ஷியல் எல்பிஜியோட சப்ளையை 50% வரைக்கும் கவர்மெண்ட் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீ கிரைசிஸ் இந்த வாருக்கு முன்னாடி எவ்வளோ அளவு கொடுத்துருந்தாங்களோ அதில் 50% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது March 23 எஃபெக்ட்டுக்கு வருது. கூடுதலாக எல்பிஜி இம்போர்ட்டை வந்து ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து அதிகப்படுத்துறாங்க நம்மளோட கவர்மெண்ட். ஸோ தொடர்ந்து கட்டாரோட கேஸ் ஃபீல்ட்ஸில் நடந்த அட்டாக் காரணமாக அவங்களுக்கு அதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 5 years தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட கவர்மெண்ட். இதனால் அவங்களோட கெப்பாசிட்டியில் 17% வந்து குறையிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஐபிஓட சைஸ் 13,500 crores ஆயிருக்கு. ஸோ இவங்க டிராஃப்ட் பேப்பர்ஸை செபி கிட்ட ஃபைல் பண்ணிட்டாங்க March 19. ஸோ இது முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். ஸோ எஸ்பிஐ அவங்களோட 6.3% ஆஃப் ஹோல்டிங்கை சேல் பண்ணுறாங்க. ஆமோண்டி இவங்க 3.7% ஆஃப் ஸ்டேக்கை சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிஓவை செப்டம்பர் மந்த்ல எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. மணிபால் ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்க இந்த ஐபிஓட சைஸ் 9,000 இருந்து 11,000 crores வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த மார்ச் மந்தோட எண்டுக்குள்ள டிராஃப்ட் பேப்பர்ஸை செபிக்கு ஃபைல் பண்ணுறதா இருக்காங்க. இது ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் இரண்டுமே சேர்ந்ததா இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ இவங்க ஃபைல் பண்ணாங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட் ஐபிஓவா இருக்கும் ஹெல்த் கேர் செக்டர்ல. அமரராஜா எனர்ஜி இவங்க டிஃபென்ஸ் செக்டாருக்குள்ள நுழையிறாங்க. இவங்களோட அமரராஜா டிசைன் ஆல்ஃபாங்கிற ஆர்ம் மூலமா. ஸோ இது மூலமா இவங்க பவர் கண்டிஷனிங் கேபினெட்டை வந்து டிசைன் பண்றாங்க. ஸோ இது நேவல் சோனார் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடியது. ஃபெடரல் பேங்க், கோடெக் பேங்க் இந்த இரண்டு பேங்க்கும் தான் வந்து ஃபைனல் ஆஃபர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்ல இவங்க கிரெடிட் கார்டோட பிஸ்னஸை மட்டும் அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இவங்க 2 பேரும் தான் ஃபைனல் பிட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இது மூலமாக 6 lakh கஸ்டமர்ஸ் கிரெடிட் கார்டு மட்டும் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸை அவங்க இந்த நிறுவனங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த 2 நிறுவனங்களில் ஏதோ ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பாங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் ஸோ ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பெயின் கேபிட்டலுக்கு. ஸோ எதுக்குன்னா இவங்க ஆல்ரெடி மணப்புரம் ஃபினான்ஸில் ஜாயிண்ட் கண்ட்ரோல் பண்ணலான்னு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இப்போ தொடர்ந்து ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ்லையும் மணப்புரம் ஹோம் ஃபினான்ஸையும் சேர்த்து ஜாயிண்ட் கண்ட்ரோல் பண்ணலான்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ இவங்களோட சேர்மன் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக் வந்து ஒரு டவுன்ஃபாலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மொத்தமாக 700 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. இதில் 56 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது 23% ஆஃப் ஹோல்டிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் டவுன்ஃபால் அவங்களோட வேல்யூவேஷனை நல்லாவே குறைச்சிருக்கு. ஸோ புரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 55% வரைக்கும் அப்சைட் பொட்டென்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு. இதுக்கு காரணமாக இவங்க லாங் டேர்ம் க்ரோத் நல்லா இருக்கு, அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸில் இந்த ஸ்டாக் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது 1240 ப்ரைஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க டார்கெட்டாக. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இவங்க ஒரு நியூ லான்ச் கொடுத்துருக்காங்க. ஹேரியர் இவி டியூவல் மோட்டார் 4-wheeler வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ப்ரைஸாக இவங்க 26.49 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மோர் பவர்ஃபுல் எஸ்யூவின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான சோர்ஸ் CNBC TV18. முன்னதாக இவங்களோட டாடா சியாரா இவிக்கு சேஃப்டியில் வந்து 5 star ரேட்டிங் கிடைச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. டாடா பவர் இவங்களுக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் நியூஸாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ குஜராத் கவர்மெண்ட் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கு. ஸோ இவங்களோட 4 gigawatt கெப்பாசிட்டி இருக்க முன்ட்ரா பவர் பிளான்ட் இது 6 to 9 months ஹால்ட்டில் இருந்தது. இப்போ இவங்களோட ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ April 1st week அந்த மாதிரி இவங்களோட ஆப்ரேஷன்ஸை தொடங்குவாங்க. ஸோ இது வரைக்கும் இது ஹால்ட்டில் இருந்தது காரணமாக இந்த நிறுவனத்துக்கு 1000 crores வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு.
ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தொடர்ந்து டவுன்ஃபால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காரணம் வந்து ஈரான் போர். ஸோ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா $180 வரைக்கும் க்ரூட் ப்ரைஸ் வந்து போகலான்னு சொல்லியிருக்காங்க ஒரு பேரலுக்கு. ஆனால் இந்தியன் ஆயில் பேஸ்கெட் இதில் வந்து $156 வரைக்கும் செலவாகுது. ஸோ இந்தியா வந்து ஈரான் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் சேர்ந்து வாங்குறாங்க. ஸோ மொத்தமாக இந்தியாவுக்கு $156 வரைக்கும் ஆகுது. ஸோ இப்போ ஒரு லிட்டருக்கு ₹60 வந்து லாஸ்ட்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பவர் பெட்ரோலுக்கெல்லாம் ₹2.35 அதிகரிச்சிருக்காங்க. மார்ச் 20லேருந்து இது எஃபெக்ட்டுக்கு வருது. பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் இந்த நிறுவனங்கள்லாம் அதிகரிச்சிருக்காங்க ப்ரைஸை. தொடர்ந்து ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் வந்து 2 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயிலை வந்து அதிகரிக்கிறாங்க வெஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து இம்போர்ட்டை. ஸோ மே மந்த்லேருந்து இது தொடங்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ லாங் டேர்ம் ஹோல்டர்ஸாக இருக்கவங்க இன்னும் கூட கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னமும் ஒரு டவுன்ஃபாலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 1 or 2 குவார்ட்டர்ஸில் இவங்களோட ரிசல்ட்டும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா இன்னமும் கூட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வார் டென்ஷன்ஸ் பற்றி பார்த்தலாம். யூஎஸ் வந்து 48 hours டைம் கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கைவிடலைன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் மேலே அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இங்கிலாந்து அவங்களோட ஏர்பேஸையும் யூஎஸ் வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அனுமதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை தாக்குனாங்கன்னா நான் திருப்பி கல்ஃபில் இருக்க கண்ட்ரீஸோட டீசாலினேஷன் பிளான்ட்லேயும் எனர்ஜி ஸ்டேஷன்ஸ்லேயும் தாக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடக்கிற ஷிப்ஸ் எல்லாம் வந்து டோல் ஃபீயும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னும் வார் வந்து குறையிறதுக்கான எந்த விதமான இதுவும் தெரியல. ஸோ மண்டே வந்து மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. பிஹெச்இஎல் இவங்க 3064 crores வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க பாரத் கோல் கேசிஃபிகேஷன் பிளான்ட்ல. இது வந்து கோல் இண்டியாவோட இவங்க ஒரு ஜாயின்ட் வெஞ்சர்ல இருக்காங்க. கடந்த ஆண்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல இவங்களுக்கு 49% ஆஃப் ஹோல்டிங் இருக்கு. ஸோ இதோட கெப்பாசிட்டி 6.6 lakh tons ஆஃப் அமோனியம் நைட்ரேட்டை வந்து இவங்க சப்ளை பண்ணுவாங்க. சிஎம்பிடிஐ இது வந்து கோல் இண்டியாவோட ஒரு ஐபிஓ, ஆமோட ஒரு ஐபிஓ. இதோட டிவிடெண்ட் ஈல்ட் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த ஐபிஓ வந்த நேரம் வந்து தவறானதாக இருக்குது. அதனால் வந்து இவங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியமே இல்லை. இப்போதைக்கு 0.87% தான் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. பவர் கிரிட் இவங்க 705 crores இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்கு. எதுக்குன்னா கோல்டு ஸ்பேர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரியாக்டர்ஸை அக்வயர் பண்ணுறதுக்காக. தொடர்ந்து இவங்களோட 28 சப்சிடரிஸை வந்து இவங்க 2 entities-க்குள்ள கொண்டு வராங்க ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிக்காக. ஜொமேட்டோ இவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 19% வரைக்கும். ஸோ இப்போ 14.9 அதிகரிச்சிருக்காங்க ஒரு ஆர்டருக்கு. இப்போ ஸ்விக்கிக்கு ஈக்குவலாக இவங்களும் இருக்காங்க. டிசிஎஸ் இவங்க ஏபிபி ஃபோர்ஜ் இது ஒரு ஆட்டோமேஷன் நிறுவனம். இவங்களோட ஒரு மொமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. எதுக்குன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏஐ இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி அலையன்ஸ்க்காக. ஜிஎம்டிசி இவங்க என்எம்டிசியோட ஒரு மொமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல வராங்க. எதுக்குன்னா டெவலப் அண்ட் எக்ஸ்போர்ட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்க்காக. ஸோ தொடர்ந்து வந்து கவர்மெண்ட் பிட்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் 5 இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தொடங்குறதா இருக்காங்க ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் சம்மந்தமாக. இதுக்காக இவங்க 7280 crores வரைக்கும் இன்சென்டிவ் கொடுக்கறதாவும் இருக்காங்க. இது டொமஸ்டிக் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ விப்ரோ இவங்க ஏஇ டேட்டா சென்டர் சொல்யூஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க என்விடியாவோட பார்ட்னர்ஷிப்போட. எதுக்குன்னா டேட்டா சென்டர்ஸ் ஏஇ ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் குரூப் வந்து அவங்களோட என்டையர் ஹோல்டிங்கை எக்ஸிட் பண்ணலான் இருக்காங்க. இதுக்காக அவங்க ஆஃபர் ஃபார் சேல்ஸ் இல்லைனா பிளாக் டீல் வழியாக இவங்க வந்து சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இவங்க பார்ட்டி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் போடலான் இருக்காங்க. ஸோ வாரி எனர்ஜிஸில் வந்து சிஇஓ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிக்னேஷ் தேவ்சந்த் பாயை வந்து இவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ மார்ச் 21லேருந்து இவரோட ஒர்க்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆகுது. இவருக்கு வந்து 5 years டியூரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவியேஷன் சார்ஜஸில் வந்து கவர்மெண்ட் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க டெம்பரரியாக டொமஸ்டிக் ஏர்ஃபேர் கேப்ஸ் போட்டிருந்தாங்க. அதை வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. இது மார்ச் 23லேருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. தொடர்ந்து ஏர் இண்டியாவோட சிஇஓ என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்ரல் மந்த்லேருந்து மோர் ஃப்ளைட்ஸ் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபியூயல் சப்ளை காரணமாக சொல்லியிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க.